ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை நம்ம இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆக்சஸோட 399 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்பிளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்னங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சரிங்களா, டிபி ஹிட்டுக்கு முன்னாடி. டிபி ஹிட்டுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடி. இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இது பண்ண ஒரு சார்ட்ஸ் தான். ஏன்னா வந்து நிறைய சார்ட்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது, நிறையா டார்கெட்ஸ் அடித்ததுனால எல்லா வீடியோஸும் நம்மளால் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ வந்து 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அடித்த ஒரு சார்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. யூஎஸ்டி சிஏடி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த ஒரு சார்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் வந்து சொல்லிடுறேன். நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியூவர்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா எப்படி நம்ம வந்து சார்ட் வந்து போஸ்ட் ஆகும்னா இதெல்லாமே நம்ம வந்து இது போல் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா. நமக்கு வந்து எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம கோர்ஸில் வந்து வந்துடும் சரிங்களா. கோர்ஸில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். இங்கே தான் வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும் அப்படின்றது மேக்ஸிமம் டைம்ஸில் வந்து மார்க்கெட்டு இங்கே தான் வந்து டேர்ன் ஆகும். இந்த இடத்துல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிடுவோம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிடுவோம். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸு வந்து நம்ம டார்கெட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து போயிட்டுருக்குது. நேற்று ஒரு வியூவர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தார், அதுக்காக நம்ம வந்து சொன்னோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ஆர்டர் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு சிஹெச் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அனாலிசிஸ் எப்பவுமே வந்து சார்ட் எடுத்தோன்னா பண்ண வேண்டியது ட்ரெண்டு தான் சரிங்களா. என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டே எப்படி வந்து இதாகும்னா இப்படி அப்புன்னா இப்படி அப்பில் போகும், இல்லைன்னா ஒன்று மார்க்கெட் இப்படி டவுனில் வரும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் வந்து ரவுண்ட் அடிக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் வந்து மார்க்கெட்லேயே இருக்குது. இந்த 3 விஷயங்களை தவிர மார்க்கெட்டில் வேறு எதுவுமே மேக்ஸிமம் நடக்காது சரிங்களா. நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து வந்துட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டில் வரப்போ மார்க்கெட் ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு எங்கே திரும்பும் அப்படின்றதா நம்மளுடைய விஷயமே. இப்போ இந்த இடத்துல திரும்பும் அப்படின்றத நான் வந்து சார்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து வரப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 ஹவருக்கு வந்து 5 மினிட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா. 1 ஹவர்னா 5 மினிட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா 1 ஹவர் கன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம்ஸில் அது வந்து மிஸ் ஆயிரும். ஸோ வந்து 5 மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் நல்ல இம்பல்சிவாக தான் மேலே போயிருக்கு சரிங்களா. ஸோ வந்து மார்க்கெட் ஒரு இம்பல்சிவாக வந்து கீழே உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு சேஃபர் ஜோனு சரிங்களா. ஸோ வந்து இங்கே நான் வந்து மார்க்கெட்டை ட்ராப் பண்ணிட்டு இதுதான் நம்மளுடைய சிஹெச் பாயிண்ட் சரிங்களா. சிஹெச் டவுன் சைடு அப்படின்னு வந்து போட்டுக்கிறோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம வேறு ஒரு மெத்தடில் தான் வந்து எடுப்போம் சரிங்களா. அது ஃபியூச்சர் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அது இன்னும் கொஞ்சம் இதோட பவர்ஃபுல் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எப்படி உடச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து மெயினாக ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கணும் சரிங்களா. மார்க்கெட்டு இந்த இடத்துல இம்பல்சிவாக உடச்சிருக்கா இல்லை நின்று உடச்சிருக்கா அப்படின்றது தான் வந்து மேஜராக நம்ம வந்து பார்க்கணும். மார்க்கெட் இம்பல்சிவாக தான் உடச்சிருக்கு சரிங்களா. ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் தான், அதுவும் வந்து மேஜராக உங்களுக்கு வந்து இது இல்லை சரிங்களா. நான் வந்து கொஞ்சம் போரிங் ஆன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இம்பல்சிவாக உடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து மார்க்கெட்டில் சொல்லுவோம். ஆனால் மார்க்கெட் அதுக்கு முன்னாடி என்ன வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷனை வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு சரிங்களா. இது இன்னொரு ஃபார்மெட்டை நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து ஏஷியன் வந்து கன்சாலிடேஷனில் இருக்கிறப்ப லண்டன் வந்து ட்ரேடபிள், நியூயார்க் ட்ரேடபிள் அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. அதன் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து ட்ரேடபிள் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் மேலே வராமல் டேரெக்டாக வந்து கீழே போகுது சரிங்களா. ஸோ வந்து இங்கிருந்தே வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், மார்க்கிங்ஸ் போட ஆரம்பிக்கலாம். மேலேருந்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு இந்த ஒரு ஜோன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. அடுத்தது கிளாரிட்டியான ஒரு ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து ஒரே ஜோனாக நீங்கள் எடுத்துக்கிறதும் வந்து ஒன்று தான் சரிங்களா. ஏன்னா இந்த கேண்டில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்குள்ளே தான் வந்து மேக்ஸிமம் வந்து வந்திருக்கு. இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் சரிங்களா. ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ வந்து டோட்டலாக அதுவே ஒரு ஜோனாக அப்படி போட்டுக்கிட்டாலும் ஓகே தான் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஒரு கேண்டில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சரிங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் தான், இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளே தான் வந்து இது எல்லாமே அமையுது. இது ஒருவேளை உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டைம் ஃப்ரேம் வந்து தூக்கிடுங்க சரிங்களா. ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் மேலே போகிறீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா
இந்த கேண்டலுக்குள்ளே தான் வந்து இது அமைஞ்சிருக்கும். சரிங்களா, அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்ல ஒரு ஃபார்மேட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வருது அப்படின்னா 1 மினிட்டில் சிஹெச் பார்க்குறது ஒரு இதுங்க. பட் வந்து ரொம்ப லோ லெவலில் சிஹெச் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடே வந்து கிடைக்காது. அது ஒரு டிமெரிட்டுன்னே வச்சுக்கலாம். சரிங்களா, அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து என்ட்ரி போட்டு இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது, ஒரு கேண்டில் க்ளோஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து விக்கிட்ட வந்து க்ளோஸ் அடிக்குது அப்படின்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் காட்டிடுச்சுனாலே மேக்ஸிமம் மறுபடியும் மார்க்கெட் வராது. சரிங்களா, ஆனாலும் ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு மேலேயோ இல்லை ரீசன்ட் ஸ்விங்குக்கு மேலேயோ வைக்கிறது சேஃபர் ஜோன். சரிங்களா, இது நம்ம வந்து சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே இது பண்ணியாச்சு. அடுத்தது டார்கெட்டை எது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து டேரெக்டாக திருப்பிடுங்க. நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் சாலிடாக போகும். சரிங்களா, ஒரு ஆர்டர்ஸ் வந்து மார்க்கெட் எடுத்துருச்சுன்னா நான் மிண்டிகேட்டர் இது வரைக்கும் சாலிடாக போகும். சரிங்களா, அடுத்த நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னால் நமக்கு இந்த இடம் இருக்குது, இது வரைக்கும் மார்க்கெட் வந்து சாலிடாக போகும். அதுக்கு கீழே வந்து நான் மிண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இல்லை. ஒருவேளை இந்த ஆர்டர் பிளாக்கில் எடுத்துகிட்டு மார்க்கெட் டேர்னாக இருக்கும், வாய்ப்புகள் வந்து ஹை ப்ராபபிலிட்டிஸ். சரிங்களா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது வரைக்கும் வந்து என்ன ரேஞ்ச் வந்து கவர் ஆகுது, ஒரு 1:4 to 5 இருக்குங்களா, அதுக்கு கீழே போகுதுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் டார்கெட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது தான். சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் டார்கெட் அப்படின்றது ரீஜன் ஸ்விங் லோ தான். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டிபியை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். சரிங்களா, TP1 TP2 அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஃபுல் டார்கெட் வந்து இது பண்ணி வச்சு ஃபுல்லாக அடித்தது பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மேலே தூக்கி வச்சு நமக்கு 1.1:8 வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. பட் பேசிக்காக வந்து மார்க்கெட்டில் என்னென்ன எங்கெங்கே நடக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போ வந்து மார்க்கெட்டில் நம்மளுடைய அக்யூரசி வந்து நல்லா வந்து அதிகமாகும். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குங்களா, இதை வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அப்புறம் தான் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துலையே உங்களுக்கு ஒரு என்ட்ரியே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை அங்கே விட்டிங்கன்னா கூட இங்கே தாராளமாக வந்து என்ட்ரிஸ் வந்து ஒன்றும் பார்க்கலாம். சரிங்களா, மேலே போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து எடுக்குது. நமக்கு இங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து என்ட்ரி வரல. பட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் ஒரு என்ட்ரி இங்கே அடிக்கிறீங்கன்னா கூட ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வைக்கலாம். சரிங்களா, மேலே வச்சு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா செஷனில் நம்ம வந்து தாராளமாக ஒரு என்ட்ரியை வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, இங்கே செஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். மறுபடியும் செஷனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே போக ஆரம்பிக்கிறான். சரிங்களா, அங்கே வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி போடலாம். பட் ஹெல்த்தியான மூவாக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. சரிங்களா, ஏன்னா ஒரு மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் நம்ம நோட் பண்ணுறது தான் ரொம்பவுமே முக்கியம். இதுவும் வந்து ஒரு ஆடான்ஸ்மெண்ட் நான் சொல்லித்தரேன். இங்கே வந்து கவரான அந்த பார்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 22 பார்ஸில் வந்து உங்களுக்கு 47 பிப்ஸு. சரிங்களா, 47 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கு 27 பார்ஸில். சரிங்களா, இங்கே நான் வந்து அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓட்டுறேன். இங்கே ஹையஸ்டே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எடுத்துக்கிட்டது 184 பார்ஸில் உங்களுக்கு வெறும் 49. சரிங்களா, அது 47ல் 27 சம்திங் பார்ஸில் அடித்தது. இது 49 பிப்ஸ் தான், வெறும் 3 பிப்ஸ் 4 பிப்ஸ் தான் அதிகம். ஆனால் 184 இதுதான் வந்து ப்ரோ ட்ரெண்டுக்கும் கவுண்டருக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா, அதனால தான் கவுண்டரில் வந்து ட்ராவல் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. அப்புறம் வந்து ரொம்ப நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்படின்றதுனால தான் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வந்து ட்ரெண்டை பார்க்க சொல்கிறோம். சரிங்களா, இப்போ வந்து டோட்டலாக வந்து ஓவர். இன்றைக்கி வந்து உங்ககிட்ட இதை தான் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.